வணக்கம். மேற்கு வங்காள சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில நடந்து முடிஞ்சிருந்தது. பாஜக ஒரு அதிரி புதிரியான வெற்றிய குவித்திருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல. மமதா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. அதுல 60 பேர் தனியா போயிட்டாங்க. இப்ப கட்சியே இருக்குமா? இல்லையா? ஏன்னா, பிரிந்து சென்றவர்கள் அந்த கட்சிக்கும், சின்னத்திற்கும் உரிமை கோரி இருக்கிறாங்க. அது சம்பந்தமான அ கடிதங்கள் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப போறாங்க. அதே மாதிரி லோக்சபால நாங்க தனியா தான் செயல்படுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ராஜ்யசபாலயும் பெரும்பாலான எம்பிக்கள் பிரிந்து போயிட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்கிறோம். ஸோ இன்னொரு பக்கத்துல மமதா பானர்ஜி தன்னுடைய கட்சியை காங்கிரஸோட இணைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஒரே ஒரு தேர்தல்ல தோல்வி அடைந்து 1 மாசத்துக்குள்ளேயே கட்சி இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல கொல்கத்தா மாநகராட்சி அதற்கான தேர்தல் டிசம்பர் மாசம் நடைபெறவிருக்கிறது. ஒரு 6 மாசம் இருக்குது. இந்த கொல்கத்தா தேர்தல் யாருக்கான வெற்றி வாய்ப்பை கொடுக்கும்? இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல், லோக்சபா தேர்தல். இந்த தேர்தல்ல அந்த கொல்கத்தா மாநகராட்சிக்கு உட்பட்ட தொகுதிகள் ஒரு 17 தொகுதிகள் இருக்குது. அந்த தொகுதி முடிவுகள் எப்படி வந்தது? இந்த முடிவு இதற்கு முன்னாடி நடந்த மாநகராட்சி தேர்தல என்ன மாதிரி பிரதிபலித்தது? தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல்ல கொல்கத்தா மாநகராட்சி உள்ளடக்கிய அந்த 17 தொகுதியில யார் எவ்வளவு இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க? வரக்கூடிய தேர்தல்ல இது என்ன மாதிரி அந்த மாநகராட்சியில பிரதிபலிக்கும் அப்படின்றத தான் பேச போறோம். மொத்தமா 144 வார்டு இருக்குது. அதே மாதிரி இந்த 144 வார்டையும் 17 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியதா இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தல்ல 17க்கு 17 அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கொல்கத்தா மாநகராட்சியில இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் ஜெயிச்சிருந்தாங்க. அவர்கள் 131 இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க. 131 வார்டுல ஜெயிச்சிருந்தாங்க மாநகராட்சிக்கான தேர்தல்ல. அண்ட் அடுத்தது 2024 லோக்சபா தேர்தல். அதுல 96 வார்டுல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முன்னிலையில இருந்தாங்க. பிஜேபி 46 வார்டுல முன்னிலையில இருந்தாங்க அப்படின்றத கவனிக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை பார்க்கும் பொழுது 10 தொகுதியில பிஜேபி முன்னிலையிலையும் திரிணாமுல் காங்கிரஸ் 7 இடத்துலையும் இருக்கிறாங்க. இந்த 10 தொகுதிகள் அப்படின்றது 102 வார்டுல முன்னிலையில் இருக்கிறாங்க. ஸோ 144 வார்டு அப்படின்ற பொழுது 73க்கு மேல பிடிப்பவர்களே மாநகராட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில நம்ம 2026 தேர்தலோட பார்க்கும் பொழுது 102 வார்டுக்கு மேல பிஜேபி லீட் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்கிறோம். இன்றைய தேதியில திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியே இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய மாநகராட்சி தேர்தல்ல பிஜேபி வெல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது அப்படின்றதுதான் கணிப்புகள். இதற்கு முன்னாடி நடந்த லோக்சபா தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தல்ல இந்த வார்டுல யார் எவ்வளவு லீட் எடுத்தாங்க அப்படின்ற கணக்கு சொல்லக்கூடிய மெசேஜா இருக்குது. ஸோ இன்றைய தேதியில தேர்தல் நடந்தது அப்படின்னா கொல்கத்தா மாநகராட்சியில பிஜேபி ஒரு லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 102 வார்டுக்கு மேல அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.